ஹாய் காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு எப்படி ரீடைரக்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் அது சாம்பிள் காட்டிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், அப்போ நல்லா புரியும். ஜஸ்ட் ஃபைலை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நான் கேகல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, ஓகேங்களா. இப்போது நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இது ஒரு லிங்க்கு கரெக்டாக. ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் பாருங்கள், இன்னொரு பேஜில் ஓப்பன் ஆகுது கரெக்டாக. ஸோ இது ஒரு பேஜ். நான் இதை கிளிக் பண்ண அப்படின்னா இது வந்து ஒரு வேறு பேஜில் ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி இன்னொரு பேஜ் வருது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஜஸ்ட் இப்போ பாருங்கள், இது வந்து நம்மளோட HTMLோட பாய்லர் பிளேட் கரெக்டாக. இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன், home.html, ஓகேங்களா. அப்புறம் இன்னொரு பேஜ் வந்து about.html. ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட மெயின் பேஜ். index.html தான் எப்பயுமே மெயின் பேஜ், ஓகேங்களா. ஓகே, இப்போது நான் இதில் இந்த home.htmlலையும் அதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு பாய்லர் பிளேட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணி பாய்லர் பிளேட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சில கண்டென்ட்டை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த h2 டேக் இருக்கு இல்லையா, இந்த h2 டேக்கை நான் இதில் காப்பி பண்ணி ஹோம் பேஜில் போட்டுக்கிறேன். அபவுட் பேஜில் அது கீழே இருக்கிற டேக்ஸ்லாம் காப்பி பண்ணி அபவுட் பேஜில் போட்டுக்கிறேன். இப்போது ஹோம் பேஜோட ஹெட்டிங் வந்து திஸ் இஸ் ஹோம் பேஜ், இல்லைனா ஹோம் பேஜ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். அபவுட் பேஜுக்கும் அதே மாதிரி அபவுட் பேஜ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போது அபவுட் பேஜில் நம்ம பாய்லர் பிளேட்டே கொடுக்கல. இதை ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி 1 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா அது வந்துடுமா. ஓகே, இப்போது இந்த பாடி டேக்குள்ளார பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து அபவுட் பேஜ், இது வந்து ஹோம் பேஜ். இப்போது index.html எப்படியோ அதே மாதிரி 2 ஃபைல் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இப்போது index.htmlலேருந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் அங்கே போகணும், ஓகேவா. ஸோ அதுக்காக தான் ஆங்கர் டேக் அப்படின்னு அப்படின்னு ஒரு டேக் இருக்குது, ஓகேங்களா. ஸோ பாருங்கள், ஜஸ்ட் அதே மாதிரி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி ஏன்னு டைப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு ஓப்பனிங் டேக் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல கர்சர் நல்லா பாருங்கள். இந்த இடத்துல கேப் தான் 1 செகண்ட் இருங்க. இந்த இடத்துல கேப் விட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு விஷயம் டைப் பண்ணணும். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல href அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது பாரு, இதெல்லாம் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த href அப்படின்ற இடத்துல இதை டைப் பண்ணிவிட்டு ஈக்குவல் டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டபுள் கோட்ஸ் வரும். ஸோ இந்த இடத்துல தான் இந்த டபுள் கோட்ஸ் உள்ள அடுத்து எந்த ஒரு பேஜுக்கு போகணுமோ அந்த பேஜோட லொக்கேஷன் கொடுக்கும், ஓகேங்களா. இப்போது நல்லா பாருங்கள், about.html அப்புறம் home.html index.html இது எல்லாமே HTML ஃபைல் உள்ளார இருக்குது, ஓகேங்களா. ஸோ இப்போது டைரெக்டாக இந்த இடத்துல hrefல இந்த இடத்துல home.html அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை ஹவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, home.html அப்படின்னு கொடுத்துட்டோம். இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த டேக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே எண்ட் ஆகுது, நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ அது வந்து டிஸ்பிளே ஆகும், ஓகேங்களா. வந்து ஹோம் பேஜ் இல்லை, நான் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் ஹியர் டு மூவ் ஹோம் பேஜ் அப்படின்னு கொடுத்துறேன், ஓகேங்களா. கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து ஒரு A டேக், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு A டேக் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். A டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அப்படி வரும். இந்த க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இந்த இடத்துல
href அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் about.html அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வரும். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து க்ளோசிங் டேக், இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ஸ்டார்டிங் டேக். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் எதனா டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேன்னா click here to move about page. ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இந்த பேஜை ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி அவுட்புட் வருது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இது நம்ம பேஜ் கரெக்டாக ஆஸ் யூஷுவல் index.html தான் எப்பயுமே மெயின் ஃபைல். இதை தான் ரன் பண்ணணும். இதை ட்ராக் பண்ணி க்ரோமில் ட்ராப் பண்ணிட்டுங்க அப்படின்னா ஸோ 2 டைம் வந்திருக்கு. ஸோ இதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. இந்த பேஜ் கரெக்டாக வந்திருக்கு. 1 செகண்ட் பாருங்கள், இந்த ஏடெக்கில் போட்டிருக்க இந்த விஷயம் ப்ளூ கலரில் இருக்குது. அதே ஏடெக்கில் போட்ட இன்னொரு விஷயம் வந்து பிளாக்லேயே இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒரு எரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை கிளியர் பண்ணலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இங்கே பாருங்கள், hrefக்கு வந்து ER போட்டிருக்கேன். REF href. ஓகேங்களா? ஸோ index.html. ஓகே, இப்போது சேவ் பண்ணிவிட்டு அகைன் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம், ஒரே லைனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரதுக்கு ஒரு டேக் யூஸ் பண்ணோம். கரெக்டாக? ஸோ அந்த டேக்கை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். BR அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு இப்போது ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். கரெக்டாக? ஸோ இதை இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி H1 டேக் கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு டேக் இருக்குது, ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. அந்த டேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார ஹோம் பேஜ் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். கீழே ஒரு BR டேக் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்ட்ராங் அப்படின்னு போட்டு அதுக்குள்ளார about page. ஓகேங்களா? ஸோ அகைன் இது கீழே ஒரு BR டேக் போட்டுக்கலாம். இப்போது இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போது இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தா தெரியும், ஹோம் பேஜ் கிளிக் ஹியர் டு மூவ் ஹோம் பேஜ், about பேஜ் கிளிக் ஹியர் டு மூவ் about பேஜ் அப்படின்னு இருக்குது. இப்போது உங்களோட கர்சரை இங்கே வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு போகும். கரெக்டாக? இதுதான் உங்களோட ஹோம் பேஜ். நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன். இது நம்ம முன்ன பண்ணோம் இல்லையா ஹோம் பேஜ், அதுதான் இது. இந்த ஏரோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு வந்துடும். அகைன் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா about பேஜுக்கு போகும். இதுதான் நம்மளோட about பேஜ். ஓகேங்களா? இப்போது உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஹோம் பேஜ் போகணும் அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணால் ஹோம் பேஜ், அதேமாதிரி about பேஜ்னா அதேமாதிரி about பேஜ் போகலாம். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் பேஜ் ரீடைரக்ஷன்லாம் பண்ணுவாங்க. எந்த வெப்சைட்டாக இருந்தாலையும் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்கணுன்னு சொன்னேன். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட்டு about பேஜில் என்ன இருக்கோ அதுதான் அங்கேயும் விசிபிளாக இருக்கும். ஹோம் பேஜில் இது வந்து ஹோம் பேஜாக வேணால் இந்த BR டேக்கில் எடுத்துடலாம். ஜஸ்ட் இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு 1 செகண்ட் போல்ட் இட்டாலிக் BR இதெல்லாம் எடுத்துகிட்டு சேவ் பண்ணிக்கலாம். about பேஜ்லேயும் அதே மாதிரி ஒரே ஒரு H2 மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஓகே, இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். என் கோடை இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றலாம். இருங்க, index.html. இப்போது இங்கே ஹோம் பேஜ் இருக்குது, இங்கே BR இருக்குது. ஸோ 2 BR கொடுத்துக்கலாம் இதே இடத்துல. BR அகைன் இங்கே இன்னொரு BR கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா கேப் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாற்றி கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் இருங்க. இங்கே கேப் வந்திருக்கு. ஸோ இதை எடுத்துட்டு இப்போது சேவ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே நடுவில் கொஞ்சம் கேப் வந்திருக்கு பாருங்கள். ஓகே, இப்போது இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜுக்கு ஹோம் பேஜுக்கு போகும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி about பேஜுக்கு போகும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் பேஜ் ரீடைரக்ஷன்.
ஸோ இந்த ஏ டேக் வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேக். ஓகேங்களா? நீங்கள் நான் ரைட் பண்ணியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு கோட் டைப் பண்ணுங்கள். இதே மாதிரி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த கோடில் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள். இந்த வேர்ட்ஸுக்கு பதில் வேறு ஏதாவது வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேமுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போது நான் about.html அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன்னா, அப்போது இதுதான் அந்த நேம் about.html அப்படின்ற இந்த ஃபைல் நேம். ஸோ இங்கே ஏதாவது மாற்றினீங்க அப்படின்னா இதே நேமே வந்து இங்கேயும் மாற்றணும். home.html அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா அது வந்து இது. இப்போது இந்த home.html மாற்றினீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் மாற்றி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம என்னென்ன டேக்லாம் யூஸ் பண்ணோமோ அந்த டேக்லாம் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா?